அப்படின்னா ஸோ கிரியேட் ஸ்கெட்சு ஸோ எனி பிளேன் ஸோ எந்த பிளேன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைமென்ஷன் 4/2.5. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் டைமென்ஷன். ஸோ பாட்டம் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 4 அண்டு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க 2.5. ஸோ இதுதான் நம்ம ஸ்கெட்சிங் பண்ண போகிற ஏரியா. ஓகேவா? ஸோ அவுட்டர் செக்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் மேலே ஒரு ஸ்லாண்டிங் இருக்குது. இந்த ஸ்லாண்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து 2 மீட்டர். ஸோ 4ல் பாதி 2 மீட்டர். ஸோ 2வை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 2.5ல கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மீதி இருக்கிற செக்ஷனுக்கு இந்த சைட் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் 1.25 சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சைடில் இருந்து இந்த பாயிண்ட்டு 0.625 அண்ட் சிமிலர்லி இந்த பாயிண்ட்ல இருந்து லைன் ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷன் 0.625. ஓகேவா? ஸோ இப்போ இதோட சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் ஸோ இந்த ஸ்லாண்டிங்க்கு இங்கே ஹரிசாண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 1.75. ஸோ இப்போ இந்த லைனை காமனாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ரெண்டு சைடும் ஒரே லைன் தான். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போது கனெக்ட் பண்ணிட்டு இன்க்ளைன்டு லைன் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த போர்ஷன் அகெயின் இங்கேருந்து இந்த போர்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்ரல் லைன் நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும். ஓகேவா? ஸோ ஏன்னா சென்ட்ரல் ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ இப்போ இந்த சென்ட்ரல் லைன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஸோ 1.25க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைன்ல இருந்து சென்ட்ரலுக்கு ஒரு லைன். ஸோ அப்போ நமக்கு இது மிட் பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு டயா பார்த்தீங்க அப்படின்னா 1.25. ஸோ சர்க்கிள் 1.25. ஸோ இப்போ இது போட்டுட்டோம். ஸோ இந்த லைன் நமக்கு வேண்டாம். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்ரல் லைனும் நம்ம தேவையில்லை. ஸோ இதை நம்ம ஃபைனலாக கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கீழே பேஸ் சர்க்கிள் போடணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.75 ஹரிசாண்டல் 0.75 வெர்டிக்கல்ல. ஸோ 0.75. ஸோ ஒரு லைன் வந்துடும். ஸோ இப்போ அகெயின் இந்த 0.75ல இருந்து இங்கே ஒரு 0.75. இப்போ இங்கே சென்ட்ரல் சர்க்கிள் 0.5. ஸோ சிமிலர்லி நம்ம ஆப்போசிட் சைட்லையும் ட்ரா பண்ணோம். ஸோ இங்கேருந்து மேலே 0.75. ஸோ இங்கேருந்து 0.75 அண்ட் ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் வந்து 0.5. ஸோ இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இந்த லைனை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம்மில் போயிட்டு இந்த லைன் அண்ட் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணுறோம். அகெயின் சாலிடில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடு. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் கேட்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு திக்னஸ் எவ்வளோ? இந்த கொஷனுக்கு 0.25 கொடுத்துட்டு என்டர். ஸோ திஸ் இஸ் அவர் required diagram.